இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய கண்டினியூஷன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ எந்த பிக்சர் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி போகிறீங்க, இப்போ இன்னும் நாம் இதை பண்ணலாம். இப்போ பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த இதே ஆப்ஷன்ஸில் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம அடுத்த இதுள்ள கண்டினியூஷன்ஸில் பார்த்தப்போ இப்போ பிக்சர்ஸ் மட்டும் இன்னும் இன்டெப்த்தாக பார்த்துக்கணும். இப்போ பிக்சர்ஸ் தென் ஷேடோஸ் கொண்டு வர முடியும். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பண்ணது தான். பிக்சர்னாலுமே இந்த ஆப்ஷன் எல்லாமே கொண்டு வர முடியும். இதை நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸில் இதை பார்த்தோம். இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களில் பண்ண முடியும். 3D ஃபார்மேட்டாக மாற்றலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது மறுபடியும் நான் பிக்சர்ஸ்க்கு தான் போகிறேன். ஏன்னா பிக்சர்ஸ் வந்து ஒரு வாஸ்டான ஏரியா. ஸோ கம்ப்ரஸ் பிக்சர்ஸ். இப்போ கம்ப்ரஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, இதனுடைய அந்த குவாலிட்டி அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். எந்த பிக்சரை நம்ம எடுத்திருக்கோமோ அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்களா இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே இருந்து பார்த்தீங்களா அந்த பிக்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த கம்ப்ரெஷன் பாருங்க. ஸோ கம்ப்ரெஸ் பிக்சர்ஸ் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹை ஃபிடெலிட்டி. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா இந்த புக்கு ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, யார் வேணாலும் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செயின் பிக்சர். இந்த பிக்சரே நீங்கள் மாற்றலாம். ஸோ ஏற்கனவே பிக்சர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, செயின் பிக்சரில் போயிட்டு நீங்கள் பிக்சர்ஸை ஈஸியாக மாற்றலாம். இப்போ நான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன், இந்த ஏரியாவில் இந்த பிக்சர்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரீசெட் பிக்சர் பழையபடி கொண்டு வந்துடும். இப்போ ஸோ அந்த ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த சேஞ்சஸ் இல்லாமல் பழையபடி வந்து பிக்சர் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ அந்த பிக்சர் இதுக்கு முன்னாடி என்ன இதில் இருந்ததோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பிக்சர்ஸ்குள்ள நம்ம இப்போ பிக்சரை பார்டர்ஸ் போகிறோம். ஒரு பிக்சர் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி பார்டர் உங்களுக்கு வேணும், பார்டரோட கலர், பார்டரோட ஷேப்ஸு, அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்கணும், ஸோ பிக்சருடைய எஃபெக்ட் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஸோ எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிக்சர் பார்டர், பிக்சர் எஃபெக்ட், ஸோ வெயிட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் பிக்சர்ஸ் தான் நம்ம போகிறோம், பிக்சர் ஃபார்மேட் போகிறோம். ஸோ இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் ஆப்ஷனில் எப்படி பண்ணுறது, உமன் பாண்டிங் வித் சைல்ட் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து மதர்ஸ் லவ். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த பிக்சர்ஸ்க்கான அந்த ஹெட்டிங், இப்போ இதை பற்றி நீங்கள் எப்படி இந்த பிக்சர் நீங்கள் இருக்கணும்னு டிஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுக்கான இதுவாக வரும். இப்போ மதர்ஸ் லவ்னு நம்ம வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதுதான் வித்தியாசம். இது வந்து ஒரு மதர்ஸ் லவ்வாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாண்டிங் அவங்க கொடுத்துருந்தாங்க, நம்ம மதர்ஸ் லவ்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அடுத்ததா ஸோ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிக்சர்ஸ் தான் போகிறோம். பிக்சருக்குள்ள ஸோ பொசிஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம், ராப் டெக்ஸ்ட் பார்த்துட்டோம், சென்ட் பிகின் பார்த்துட்டோம், கிராப் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஆல்ரெடி நேற்றுக்கே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்சருடைய ஏரியா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கா? உங்களுக்கு கட்டாயமாக இது புரியும்னு நான் நம்புகிறேன்.